Hi friends! இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்றத உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். இது அந்த காலத்தில் ஸ்கூல் வாசலில் இந்த திருவிழாக்களெல்லாம் இந்த ஜவ்வு மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி செயின், மோதிரம், வாட்சு அதெல்லாம் செஞ்சு பசங்கக்கிட்ட போடுவாங்க. அது ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா பிள்ளைங்களும் விரும்பி அதை வாங்கி சாப்பிட்ருப்போம். எத்தனை பேருக்கு இதை பார்த்தோன்னே பழைய நினைவுகள்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. இது ஒரு சின்ன ட்ரை. ஓகே, வாங்க இப்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் இது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். 1/4 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கலர் எடுத்து வச்சிருக்கேன், பிங்க் கலரும் கிரீன் கலரும். இப்போ ஒரு பேன்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துட்டு அந்த 1/2 கப்பு தண்ணி எடுத்து வச்சிருந்தீங்களா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. இது நான் பக்கத்தில் எல்லாருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்கலான்றதுக்காக கொஞ்சம் நிறைய செஞ்சுருக்கேன். நீங்கள் சும்மா ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கூட நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லெமன் ஜூஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா திக்கான பதம் வரணும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தண்ணி ஊற்றி இது பாருங்கள் சேருது. ஆனால் இது அந்த பதம் கிடையாது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இது அடுப்பில் இருக்கட்டும். இந்த பதம் எப்படி இருக்கணும்னா பாருங்கள், திரும்பி இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இருக்கணும்னா எல்லாமே சேர்ந்து நம்ம உருட்டும் போது நம்ம கைக்கு உருட்டி வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது நம்ம இழுக்கும் போது நம்ம இழுத்த இழுப்புக்கெலாம் வரும். இப்போ சரியாயிடுச்சு, கரெக்டாக வந்துருச்சு பதம். நம்ம ஒரு தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். அதில் இதை சேர்த்துட்டு நல்லா சூடோடு இருக்கும்போதே நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கை வைக்க முடியாது, அதனால் கொஞ்சம் ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அது நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரும். பாருங்கள், கெட்டியாகிட்டே வருது இல்லைங்களா? சூடாக வச்சிட்டிங்கன்னா கை பொத்துரும். அதனால் பார்த்துக்கோங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு கூட நீங்கள் கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு தான் நீங்கள் கையை வைக்கணும். பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கையை வச்சு கையில் எண்ணெய் தடவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா சேர்த்து இழுக்கிறதுல தாங்க இருக்குது. இது மொத்தமாக எடுக்க முடியல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் உருண்டையாக எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ எடுத்து வச்சு இப்போ மொத்தமாக சேர்த்துட்டு நம்ம இதை எப்படியும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம இதை இந்த மாதிரி நல்லா இழுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அது நம்ம என்ன செஞ்சாலும் அது கரெக்டாக வரும். அதனால் இது இழுத்து விடுறதுல தான் நமக்கு இதோடைய இதுவே இருக்குது. அதனால் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா இழுத்து விடுங்க. பசங்க கிட்டலாம் கையில் கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப ஜாலியாக இழுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்லா இழுத்து விடணும். இழுத்து விட்டிங்கன்னா பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இழுத்து கொடுக்கணும். இப்போ நான் கலர் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் 3 பாகமாக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம அந்த ரோஸ் கலரில் தான், மிட்டாய் கலரில் தான் நிறைய கிடைக்கும் இது. அதனால் நான் அதே மாதிரி ரோஸ் கலர் போடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி நல்லா இழுத்து விடணும். ஆனால் அதில் தான் இருக்குது. 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா கூட அது ரொம்ப நல்லா வரும். அந்த அளவுக்கு அதை நல்லா இழுத்து நம்ம போடும்போது அந்த ரோஸ் கலர் எவ்வளோ டார்க்காக இருந்துச்சு. நம்ம இழுத்து விட அந்த கலர் அப்படியே லைட்டாக ஆகிடும். அந்த அளவுக்கு நம்ம இழுத்து கொடுக்கணும். பாருங்கள், இப்போ நான் ரோஸ் கலர் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து நம்ம பச்சை கலர் ரெடி பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த கலரே நல்லா லைட்டாக ஆகிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம இழுத்து கொடுக்கணும் அதை. பாருங்கள், ஆனால் இது சின்ன பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இழுத்து விடுவாங்கங்க. நம்மளுக்கு சிரமமே இருக்காது. சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் கொடுத்தீங்கன்னா ஜாலியாக விளையாடுற மாதிரி அவங்க நல்லா இழுத்து கொடுப்பாங்க. அவங்களுக்கும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எவ்வளோ ஸ்டிஃபாக நிற்கிது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நம்ம இழுக்கணும். இப்போ 3 கலரையும் நம்ம அதே மாதிரி நல்லா இழுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டா தான் நம்ம என்ன டிசைன் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம் இதில். இப்போ நான் 3 கலரையும் நல்லா இந்த மாதிரி இழுத்து கொடுத்து நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு நிறைய டிசைன்லாம் பண்ண தெரியல. உங்களுக்கெலாம் நிறைய டிசைன் பண்ண வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி பண்ணணுன்னாலும் அது வரும். என்ன டிசைன் நீங்கள் பண்ணாலும் வரும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் கொஞ்சம் டிசைன் நான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டிசைன் பண்ண முடியுதோ அதை பண்ணிக்கலாம். பாருங்கள், வாட்ச் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வாட்ச் மாதிரி தான் பண்ணி அந்த மிட்டாய் காரை நம்ம கையில் போட்டு விடுவான், மோதிரம் போட்டு விடுவாங்க, நெக்லஸ் மாதிரி போட்டு விடுவாங்க. அது மாதிரி நான் ஏதோ சின்ன சின்னதாக ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்மளுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் போட்டு விடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.